எந்த நேரத்துல வரணும் வரக்கூடாது தெரியாது உனக்கு. அம்மா இதுதான் காதலா இது என்ன வேதமோ கண்டு ரெண்டு இரும்பு துண்டை அந்த காந்தகம் கவ்வ பாக்கிறது. நான் அபிஷ்டு. ஆமா இந்த உட்காந்து தம்பி +2 உங்க 2 பேருக்கு வரப்போது அபச்சாரம். இப்படி எல்லாம் தெரிவிக்க கூடாது. 2 பேரும் பண்றீங்க விபச்சாரம். ஏண்டா கொஞ்சமா உனக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. ஏண்டா திறந்த வீட்டுல நொய்யுது அது மாதிரி நொஞ்சிட்டடா அபிஷ்டு. நான் ஏனா ஏண்டா மாமா நல்லா பாத்திருக்கிறியோ? என்ன பாத்திருக்காரு? கருவட்டு கோயம்பா அபச்சாரம் கலைக்கு ஊத்து சொல்லி கிடக்கட்டும். ஏண்டா நான் வரப்ப வரன்னு சொல்லிட்டு வரக்கூடாது. அட துஸ்தா முண்டா, அட எட்டிக்கோடா துருடாத்த வீசுதுடா. வீசாதா? கதவு திறந்து போட்டு என்னமா நடக்குது? வயதுக்கு வந்த 2 பசங்க இருக்கிறாங்க. இந்த வயசுல ராஜராஜ சோழனா வாது பசங்க வந்து கதவு திறந்து போட்டு என்ன வயசு? என்ன வயசு? கணவரும் பூஜை அறையிலே நாங்கள் இருவரும் லிங்க பூஜை செய்து கொண்டிருந்தோம். சிவாய நமக்கு நான் தாமா தப்பா நினைச்சிட்டேன். பூஜையை கடுத்துட்டாடா முந்திரபாவி. உன்ன பூஜை முடியலையா? ஐயோ பஞ்சாமிரதம் வாங்கி கூட. என்னடா வயசாயிடுச்சு? அமைச்சர் வருகிறார். வந்து நின்னாம்பர் ஒழிப்புக்கு அவுத்து விட்ட சாங்கநாத்த வந்து நிக்கிறான். அம்மா தலைச்சங்க குழந்தைங்க யாருன்னா வச்சிருந்தா எழுப்பி வீட்டுக்கு யாரோ நம்ம ஊருக்கு யாவல் விட்டுட்டு இருக்கிறாங்க. நலமோடு வாழ வேண்டும் மனதார வாழ்த்துகின்றேன். அப்பா என்ன அனைவரும் ஆலோசனை கூட்டம்? அமைச்சர்களே, ஆலோசனை கூட்டம் எதற்காக தெரியுமா? காதோர நினைத்தபடி கதை முடிவை காட்டு என்று உரைத்தான். எனக்கோ வயது கடந்து விட்டது. என்ன சொன்ன கேட்டியா? மன்னருக்கு வயதாகி விட்டது. வயசாகி போச்சுன்னா எனக்கோ வயது கடந்து விட்ட காரணத்தினால் இந்த நாட்டினுடைய மகனுக்கு மணிமுடி சுட்டி அழகு பார்க்க வேண்டும். மகளுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாட வேண்டும். இது கொண்டு அழைத்து வாருங்கள். வந்து கொண்டே இருக்கிறார்.
நீங்கள் இருவரும் கூடிய சீக்கிரத்தில் சத்தடுவீங்க சொல்ல வந்தீங்க சரளா சச்சலா மன்னரின் சொத்துக்கள் வந்திருக்கிறார்கள். ஆமாங்க ஆகவே அவர்களுக்கு கண்களுக்கு விருந்தளிக்க வேண்டும். அதான் கண்களுக்கு விருந்தளிக்க வேண்டும் என்றால் கள்ளிப்பால் ஊத்தலாம். கள்ளிப்பால் ஊதி சாவச்சு நின்றியா? செத்துடுவாங்களா? டேய் நாட்டிய விருந்து இதோ எங்க கைவசம் இருக்கிறது.